ஃபுல்லா பவுர்ணமிப்பட்டு பிரதேச சபைக்கு உட்பட்ட வெள்ளாவளி என்ற இடத்துல இருக்கேன். அதாவது மண்டருக்கும் வெள்ளாவளிக்கு இடப்பட்ட இடத்துல இருக்கேன். அதாவது வெள்ளாவளிக்கு உட்பட்ட இடம் தான் இங்க ஒரு 50 மீட்டர் போனா 50 இல்ல ஒரு 25 மீட்டர் போனா கருத்தப்பாலம், அதாவது மண்டூர் கருத்தப்பாலம் தொடங்கப்படுது. ஆனா வெள்ளப்பாலம் கருத்தப்பாலத்துக்கு இடையில நிற்கேன். நான் நிற்க விட என்ன இடம் சொன்னா இந்த போஸ்டுகள், பல போஸ்டுகள் இருக்கு. அதாவது மண்டூர் பாலத்துல இறங்கி பார்த்தீங்கன்னா தொடங்கினோம்டா மண்டூர் பாலம், அதுக்கு பிறகு மண்டூர் பாலம், அதுக்கு பிறகு வெள்ளாவளி பாலம், அதுக்கு பிறகு மண்டூர் பாலம், இப்படியான பாலங்களை அண்மித்து நீர்நிலையங்கள் வெள்ளாளத்துல வரக்கூடிய இடங்களை அண்மித்து இப்படியான போஸ்டுகள் போட்டிருக்கு. இந்த போஸ்ட் என்னத்துக்கு போட்டிருக்கேன்னா சொல்லப்படுது வெள்ள காலத்துல நீர்நிலைகள் அளவு திட்டங்களை பாக்குறதுக்கு, இந்த எத்தனை அடியில அளவு வருது, என்ன உயரமா வருது என்றதை பாக்குறதுக்கு, கணிக்கிறதுக்கு, அதாவது மக்கள் போக்குவரத்துகள் சேஃப்டிக்காக, அதாவது பாதுகாப்பை கருத்து கொண்டு இதுல அடி எத்தனை அடிவில் வருது என்று இதை கொண்டு கணக்கெடுக்கிறது தான் போட்டிருக்கு. அது நல்ல செங்குத்தாகவும் ஆழவுமாக இருந்தா தான் கணக்கெடுக்கலாம். ஆனா இருக்கிற போஸ்டுகளை பார்த்தா பெரும்பாலான போஸ்டுகள் இப்படிதான் சாய் போகிற மாதிரி சாய்ந்து போய் கிடக்கு. பாருங்க இந்த போஸ்ட், இதை பாருங்க, இந்த புட்டிங்க பாருங்க, இங்க பாருங்க, பிஞ்சு போனா புட்டிங்க எத்தனை இடத்துல ஒரு எத்தனை இஞ்சில உரிப்பாங்க, ஒரு 4 இஞ்சு அல்லது ஒரு 6 இஞ்சில உரிப்பாங்க. இந்த கிண்டனா ஒரு 6 இஞ்சு வரும். இப்ப இந்த தள்ளி விட்டா தள்ளி கொண்டு கொடுத்துரும். அப்ப சுருக்கம் வெள்ள காலத்துல இருக்கிற வெள்ள காலத்துல வர அனர்த்தங்கள்ல இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த அளவு திட்டத்துக்குரிய போஸ்ட் போடுறீங்க. ஆனா அந்த போஸ்டே வெள்ள காலத்துல வந்தா உளுந்துரும் குழி அடிச்சு. இங்க பாருங்க, தலைமலைக்கு என்ன குழி அடிச்சுன்னா போஸ்ட் பிளப்பு. இந்த ரோட்ல இருக்கிற ரோட்ல சோட்டர்ல நோமலா கிண்டி போட்டு தானே போட்டிருக்காங்க. கடைசி மிஞ்சி போனா 2 அடி கிண்டிருப்பாங்க. கீழே ஆதியில் இருக்கிற மண்ணில இருந்து கிண்டு பட்டு போஸ்ட் போடல. நம்ம மக்களாகிய நம்ம கட்டாயம் அவதானிக்க வேணும். இது ஒரு அதிகாரிகள் போடுறாங்க கண்மூடித்தனமா மக்களாகிய நம்ம நம்ப கூடாது. இது ஏன் போடுறாங்க, என்னதுக்காக போடுறாங்க, இது எத்தனை ஆழத்துல போடுறீங்க, இதுல பல உறுதி மக்களாகிய நம்ம கேட்கணும். காரணம் இல்லை, நம்மளோட பணம்டாப்பா, நம்மளோட வரிப்பணம், நம்மளோட வரிப்பணத்துல அது செய்வது. போற 2 பிரயாணி சொல்றாங்க, தம்பி எங்களுக்கு இந்த போஸ்ட் போட்டத்துல இருந்து தம்பி பயமா இருக்கு. ஏன்னு கேட்டு வெள்ள காலத்துல அங்கால சாய்கிற மாதிரி இங்கால சாஞ்சி ஓடும். எங்கள்ல பிரயாணம் செய்யக்குள்ள மோட்டார் சைக்கிள் நடந்து போகக்குள்ள, சைக்கிள் போகக்குள்ள, கார்ல போகக்குள்ள விழுந்துருவோம், பயமா இருக்கு தம்பின்றாங்க. மக்களை பாதுகாக்கிறதுக்காக போட்ட போஸ்ட், இந்த போஸ்டாலே மக்கள் பாதிக்கப்படுவாங்க பயமா இருக்கு. எனவே இந்த நீங்க நான் சொல்ற பொய்ய சொல்லல பாருங்க, நான் பொய்யும் சொல்லல. இது பாருங்க, இதே மாதிரி போஸ்டல் நிறைய இருக்கு பாருங்க, கழிஞ்சு இடம் தலைமலைக்கு தலைமலைக்கு எப்படி போஸ்ட் கழிஞ்சா அடமலை வெள்ள காலத்துல எப்படி கழிய மாட்டேன் பாருங்க. பாருங்க, இதுல இப்ப லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சில நேரங்கள் இந்த பணம் கொட்டப்பட்டிருக்கு, மக்கள் வரி பணம் கொட்டப்பட்டிருக்கு. அதனால செய்யறது ஒரு நிலையாக நிரந்தரமாக செய்வோம் என்பதை நாங்கள் தாழ்மடைகள் மீண்டும் மீண்டும் மக்கள்கிட்ட சொல்றோம். ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று நடக்குது என்று சொன்னா மக்களாகிய நம்ம கட்டாயம் இந்த வேலை திட்டத்தை நம்ம உன்னிப்பாக அவதானிக்கும். இது நம்மட காசு தானே, நம்மட காசு தான். சீனி வன்றதுல இருந்து பருப்பு வன்றதுல இருந்து அது நம்மட வரிப்பணத்துல தான் மக்களால் மக்கள்ல வர சுரண்டப்படுற, அதாவது மக்கள்ல இருந்து வர வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு தான் அரசாங்கம் திட்டங்களை தீட்டி கொண்டு அரசாங்கம் இப்படியான கட்டிடங்கள், இப்படியான வேலைகள், இப்படி மேம்பாலங்கள், வீதிகள் நம்மட காசுலாம் போடுறாங்க. நம்மட காசு, நம்மட பணம், மக்களாகி நம்ம கட்டாயம் கவனம் செலுத்தணும். இங்க பாருங்க பாய் வரும் 10 பாக்குறவளே. இதுல பாருங்க எத்தனை போஸ்ட் கழிஞ்சிருக்கணும் வந்து பாருங்க. தலைமலைக்கு கழியுது. நம்ம பொய்யனாலும் ஒரு அளவாங்க மம்பட்டி எடுத்து பாருங்க. அப்போ ஒரு 8 அடி ஆழத்துல 9 அடி ஆழத்துல போட்டிருப்பாங்க. திருப்பாச்சலம் அப்படி போட்டாதான் நிற்கும். ஆனா போட்டிக்க மாட்டாங்க. சோல்டரை தாண்டி ரோட்ல இருந்து சோல்டரை தாண்டி அது கீழே போய் நம்ம இந்த நிரந்தரமான மண்ணுக்கு போயிருக்காது கடைசி வரைக்கும். நான் நினைக்கல திருக்காச்சல போனா போய் மாட்டா பொய்யண்டா மம்பட்டியையும் அளவாங்க எடுத்து வந்து கிண்டி பார்க்கணும் ஓரத்தால. என்னதை கேட்குறீங்க பாருங்க, பாய் வெறும் 10 இதை பார்க்கிறவள் என்பதை நான் அக்கறையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அன்பு நன்றி.